எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். சரி, டொமேட்டோ வச்சு ஒரு பொரியல் போடுவோம், முட்டை பொரியல் மாதிரி. தக்காளி மட்டும் வச்சு போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு சரி ஒரு 4 தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தக்காளி எடுத்து வெட்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். இது வந்து டொமேட்டோ பொரியல், தக்காளி பொரியல், தக்காளி முட்டை பொரியல். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா வெட்டிக்கலாம். நல்லா பொடிசாக வெட்டிக்கலாம், அதுதான் மெயின். நம்ம நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேகமாக வதங்கிடும். இல்லை அப்படின்னா தக்காளி உள்ளே இருக்க வேகமாக வதங்காது பெருசாக வெட்டினா. அதனால் கொஞ்சம் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டொமேட்டோ பொரியல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கும், அதுக்காக கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி நல்லா வதக்கணும் தக்காளியை. கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. வந்து ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சி ஊற்றி கலக்கி வச்சாச்சு ரெடியாக. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளியை வந்து அந்த எண்ணெயில் கொட்டிடலாம். வெட்டி வச்ச தக்காளியை, கல் ரொம்ப சூடாக, பயங்கரமான சூடாக இருக்குது. தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். அதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தால் தான் கருகி போகாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கருகள் வாட்டர் அடிக்கும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்பா, தக்காளி அந்த தக்காளியில் வந்து அதிகமான ஈரப்பதம் இருக்குல்ல, அதனால் அந்த கல் சூடாக இருக்கிறதுக்கும் புகை பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஓகே, லேசாக கொத்திடலாம். பெருசாக இருக்கிறதெல்லாம் அப்படி நல்லா பிடிச்சா கொத்தி இது பண்ணிடுவோம். ஒரு தக்காளி எல்லாம் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நம்ம முட்டையை உடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, முட்டையை உடைச்சி கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். ஓகே, முட்டையை வந்து உடைச்சி ஊற்றியாச்சு. நம்ம கலக்கி வச்சுருந்ததை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருக்கோம். இப்போ வந்து நல்லா ட்ரையாக வந்து நல்லா வறுத்தாதான், வதக்கினாதான் நல்லா நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் வரும். இல்லை அப்படின்னா தக்காளி குழக்குன்னு இருக்கா, முட்டையும் குழக்குன்னு இருக்கா, அது நல்லா வேகாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா கிண்டி நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஓகே, காரம் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும். மிளகுத்தூள் வந்து அதிகமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோடு சேர்த்து கிண்டி விட்டுக்குருவோம். ஓகே, தக்காளி பொரியல் வந்து சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. தரமான ஒரு வாசம் சூப்பராக அடிக்குது. முட்டையும் தக்காளியும் சேர்ந்து வாசம் பட்டையை கிளப்புது. ஓகே, இப்போ நல்லா ட்ரையாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி பொரியல். உங்களுக்கு பார்த்தாலே எப்படி கலர்ஃபுல்லாக ஒரு மட்டன் சுக்கா மாதிரி இருக்கா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எங்கள் மாமா தான் சாப்பிட்றாப்புல. சரி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.